பெரியவர்கள், தாய்மார்கள், குறிப்பாக பிள்ளைகள் இந்த வேலையை ரொம்ப அற்புதமாக செஞ்சு கிளாஸ் கட்டச்சுன்னா கூட சரியான விதைகளை சரியான நேரத்தில் எடுத்து அந்த ஒரு லீவ், ஒரு பள்ளிக்கு செல்லாத அந்த நேரத்தையும் நாட்டுக்காக உபயோகரமாக அதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா. அந்த ஒரு நாள் நீங்கள் பரவாயில்ல லேட்டாக வாங்க, இல்லை ஒரு நாள் உங்களுக்கு என்எஸ்எஸ்ல கூப்பிட்டு போகிறோம் சொல்லும்போது கூட நாட்டுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை, உங்களது அடுத்த தலைமுறைக்கும் மிக முக்கியமாக தேவைப்படும் இந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எனவே ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எனது முழுமையான மனதார எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண வேலை கிடையாது இது பண்றது. நீங்க வேலை ரொம்ப முக்கியமான ஒரு பணி, ரொம்ப சிறப்பான ஒரு பணி. இது உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல உங்களது முதிய காலத்தில் நீங்க ரொம்ப பெருமையா நீங்க பேசிக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கும். ஏன்னா இந்த காடுகள் எல்லாம், இந்த பனை காடுகள் எல்லாம் வளர்ந்து அப்பொழுதுதான் அந்த உசரத்துக்கு வரும். அப்பதான் அந்த இப்போ என் ஹைட்டை தாண்டறதுக்கே லேட்டாக இது அந்த அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வளரும். ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம நல்லா தெரியும். இன்னைக்கு இதில் அரசியல்லாம் பேசக்கூடாது. ஆனால் ஒரு அரசாங்கம், சரியான அரசாங்கம் அமைந்தால் அது எப்படி சுற்றுச்சூழலுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் 2-3 விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் இப்பெல்லாம் திட்டுறாங்களான்னு தெரியல. இப்பெல்லாம் பெற்றவங்கலாம் யாரும் பிள்ளைங்களெல்லாம் அந்த அளவுக்கு திட்டுறல. நாங்களாம் வாங்கியிருக்கோம். அது மாதிரி இந்த மாதிரி இன்னமும் சொல்லுவாங்க, இந்த தேவாங்க வச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த தேவாங்கன்ற ஒரு அனிமல் இருக்கு. அது தேவாங்கெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவனை பாரு தேவாங்க மாதிரி இருக்கான்னுவாங்க. ஆனால் அந்த மாதிரி தேவாங்க அவங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டாங்க. நீ வாழ்க்கையிலே தேவாங்க பார்த்துருக்கியான்னு கேட்கலாம். நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டான். அந்த மாதிரி நம்ம கண்ணிலேயே படாத சில மிருகங்கள்லாம் இருக்கு. அது ஆக்சுவலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ் பேபின்னு சொல்லுவாங்க மற்ற இடத்துலலாம். ஸ்லெண்டர் லாரிஸ் அது பேர். ஸ்லெண்டர் லாரிஸ் என்ன பேர்? ஸ்லெண்டர் லாரிஸ். அது போய் கூகுள் பண்ணி பாருங்க. அது உடம்பு ஃபுல்லாக கண்ணு தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது நம்ம கண்ணிலே படாத ஒரு மிருகம். அதையும் பாதுகாக்கும் பணியை இந்த ஆட்சி செய்கிறது. இது கண்ணிலே படாத ஒரு மிருகம். ஒரு சின்ன இப்படிதான் இருக்கும். அது நம்ம கைக்குள்ளே அடங்கிடும். ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீசிஸ். அது எதுக்குன்னா, அது இரவு நேரத்தில் நிறைய இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். எல்லா மரங்களில் சுற்றிக்கிட்டே இருக்கும். மரத்தில் தான் வாழும். அப்படி வாழும்போது அதில் அங்கே இருக்கிற அந்த பூச்சிகளை சாப்பிட்டு வாழும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மரத்துக்கு தாகும்போது அந்த மரத்தில் இருக்கிற அந்த மகரந்தெல்லாம் எடுத்து அது மற்ற இடத்துல பாலினேட் ஆகும். ஸோ அதுவுமே வெறும் பீஸ் மாதிரி இல்லாமல்